அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணை பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணை பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுமை. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நமக்கு பிடித்த விளையாடுகள், நாம் விளையாடிய விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பான அனுபவங்களை, கருத்துக்களை பரிமாறி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அளிக்கிறேன். ப்ளீஸ். நன்றி சார். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய நற்புலரி தளத்தில் இன்றைய பயிற்சி அளிக்கிருக்கும் ஆளுமை பற்றிய அறிமுகம் தான் இது. இவர் பிசினஸ் அட்வைசர் மற்றும் சர்டிஃபைட் ட்ரெய்னர் ஆவார். அது மட்டுமின்றி நம்முடைய நற்புலரி தளத்தின் தொடர் பயிற்சியாளராகவும் பங்கு கொண்டு வந்துள்ளார். இவர் வேறு யாரும் இல்லை, சிந்தியா தம்பிதுரை அவர்கள்தான். இத்தலம் சிந்தியா மேடமிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. மேடம், நீங்க பயிற்சியை தொடரலாம். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Thank you, Kumaresan. So, good morning. Hope. Good morning. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் இந்த ஒரு கோல்டு வெதர்ல மழை இல்ல, எல்லாரும் வந்து செஷன் அட்டென்ட் பண்றதே பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் அ கேம். எஸ், லைஃப்ங்கிறதே ஒரு விளையாட்டு தான். அது நல்ல டாபிக்கா கொடுத்துருக்கீங்க. பட் அதுல ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைம்பிங். ஸோ கிளைம்பிங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஆர்ட்ன்னு சொல்லுவாங்க, அதை ஒரு ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, ஆல்சோ அதை ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளைம்பிங் இது மூணுலயுமே கவர் ஆகக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. நிறைய பேர்த்துக்கு தெரியாது கிளைம்பிங் ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிறது. எஸ், கிளைம்பிங் ஒரு ஸ்போர்ட். ஒலிம்பிக்ஸ்லயே இந்த கிளைம்பிங்கை ஒரு ஸ்போர்ட்டா ஆட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிளைம்பிங். இது நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புதுசா இருக்கும். நீங்க கேள்விப்படாத விஷயங்கள் இதுல நிறைய இருக்கும். நான் ஒரு கிளைம்பர் அப்படிங்கிறதுனால எனக்கு இதை பத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா ஜென்ரிக்கா நான் இன்னைக்கு ஒரு 35-40 minutes I'll try to close this session. So thank you for this wonderful opportunity. So first of all நம்ம கிளைம்பிங்கை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அதனோட ஹிஸ்டரியை பார்த்து முடிச்சிடலாம். ஸோ எப்படி எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, கிளைம்பிங் எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18th centuryலயே கிளைம்பிங் பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆல்ப்ஸ் மவுண்டன்ல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருக்கிற மக்கள் மலை உச்சிக்கு போய் மேல என்ன இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் ட்ரை பண்ண போய் தான் கிளைம்பிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பேர் மவுண்டைன் கிளைம்பிங்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டி ஜாயின் பண்றாங்க, ஒரு குரூப் ஜாயின் பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து மேல ஏறி போய் என்ன நடக்குது, மேல என்ன இருக்கு, மேல இருந்து வியூ எப்படி இருக்கு, அந்த மேல ஏறி போறதுல எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த மவுண்டனரிங், இந்த கிளைம்பிங் அப்படின்னு ஒரு விஷயத்த ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்றாங்க. இது 18th centuryல நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 19th century. இது கோல்டன் ஏஜ் ஆஃப் ஆல்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்பிசம் ஆல்ப் மவுண்டைன் சுத்தி சுத்தி அந்த ஆல்பன் மவுண்டனை கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பீப்புள் கேதர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இதை ஒரு ஆக்டிவிட்டியாவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டேஸ் ஃபிக்ஸ் பண்றது, பிளான் பண்ணி ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 19th century ஃபுல்லா அந்த ஆல்ப் மவுண்டன் ஃபுல்லா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ராக்ஸ் இருக்கு, நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு, நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு கிளைம்பிங் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்க, ஏர்லி 20th அந்த 20th centuryயோட பிகினிங்ல என்ன பண்றாங்க, ஒரு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அந்த கிரைட்டீரியாக்குள்ள போறாங்க. எதுக்கு அப்படின்னா சும்மா எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ், எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே இல்லாம கிளைம் பண்றது கண்டிப்பா சேஃப்டியான விஷயம் கிடையவே கிடையாது. அதனால நம்ம ப்ராப்பரா கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளைம்பிங்க்கு யூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ரோப்பு, கயிறு.
கயிறை யூஸ் பண்ணி மேல ஏறினாங்க. அதுக்கப்புறம் ஆங்கர் பண்றது, சின்ன சின்ன பிட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேல போய் ராக்லயோ மவுண்டெயின்லயோ ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க அடிப்படை இல்லை இதை விட பெட்டர்மெண்ட்னு அடுத்தடுத்ததுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஏர்லியர் 20th. ஓரளவுக்கு இது இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணியாச்சு கிளைம்பிங்க. அடுத்து என்ன பண்றாங்க, அதே 20th century மிட்ல என்ன பண்றாங்க, ராக் கிளைம்பிங்கிற விஷயம் வந்து பயங்கரமா பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மவுண்டைன் கிளைம்பிங்க்கும் ராக் கிளைம்பிங்க்கும் பாத்தீங்கன்னாலே என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா மவுண்டைன் கிளைம்பிங் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மவுண்டெயின்ல ஏறணும். அங்க நிறைய வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோல்டா இருக்கும், ஐஸா இருக்கும். அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஈஸியா 365 டேஸும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராக் கிளைம்பிங். ஏன்னா ராக் வந்து நிறைய இடத்துல அவைலபிள் இருக்கு. ஈவன் திண்டுக்கல்லையே ராக் கிளைம்பிங் இருக்கு. ஸோ குன்னூர் போனீங்கன்னா ராக் கிளைம்பிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ராக் வந்து நிறைய இடத்துல அவைலபிள் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா கிளைம் பண்ணி பழகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராக் கிளைம்பிங் வந்து ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கெல்லாம் ராக் இருக்கோ அந்த இடத்துல போய் ப்ராப்பரா அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் போட்டு இப்படிதான் கிளைம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வந்து அதுக்கு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற பொசிஷன்ஸ்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சேஃபா வந்து பண்ணணும், எப்படி ஒரு குரூப்பா சேர்ந்து பண்ணணும், தனியா போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்து அழகா இதுதான் ராக் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இது வந்து மிட் ஆஃப் 20th century. கடைசியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் 20th century 20th centuryயோட கடைசியில பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இது வந்து ஒலிம்பிக் கேம்ஸ்குள்ள வந்து இன்க்ளூட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2020 2021 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்குள்ள கிளைம்பிங்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வால் கிளைம்பிங். ஸோ ராக் வந்து நம்மளால கிளைம்பிங் இருக்கிற கிரவுண்ட்லயோ அந்த ஒரு பெரிய ஒரு அட்மாஸ்பியர்ல எடுத்துட்டு வர முடியாது இல்லையா. ஏன்னா ராக் கிளைம்பிங்கிறது வந்து ஒரு நேச்சுரலா நம்ம போய் ஒரு ஹைக்கிங் பண்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. பட் அதை எப்படி ஒலிம்பிக்ல பண்றாங்கன்னா ஒரு பெரிய வால் கிளைம்பிங், ஒரு பெரிய வால் அதுக்காக செட்டப் பண்ணி அதுல சின்ன சின்ன அந்த போல்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா போல்ட்ரிங்னு பாத்தீங்கன்னா பாறை கற்களை சின்ன சின்னதா உடைச்சோம்னா, உடைக்க தேவையில்லை, ஒரு பெரிய கல்லும் போல்ட்ரிங் தான். பட் இந்த வால் கிளைம்பிங்க்கு என்ன பண்ணுவாங்க, கல்லை சின்ன சின்னதா உடைச்சு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்துட்டு அந்த வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து 3 விஷயம் செட் பண்றாங்க. ஒண்ணு வந்து ஃபாஸ்ட் கிளைம்பிங், இன்னொன்னு வந்து லீட் கிளைம்பிங், இன்னொன்னு வந்து போல்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்லைட்ஸ்ல அது என்னன்னு சொல்றேன். சோ இது வந்து ஒலிம்பிக்லயும் வந்தாச்சு. பிரசன்ட் டேல கிளைம்பிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பூம் ஆயிருச்சு. இப்போ இந்த கிளைம்பிங்காக ஏகப்பட்ட ஜிம் இருக்கு, ஏகப்பட்ட இன்டோர் ஸ்டேடியம் இருக்கு. ஆக்சுவலா எப்படி நம்ம ஷட்டில் காக்கு பேட்மிண்டனுக்குலாம் நம்ம வந்து ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கட்டணுமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா கிளைம்பிங்காக வேர்ல்டு ஃபுல்லா இன்டர்நேஷனல் லெவல்ல அவ்வளோ ஸ்டேடியம் கட்டி உள்ள போயிட்டு வந்து இந்த மாதிரி கிளைம்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது they'll go out for ராக் கிளைம்பிங் போறாங்க. அதுலயும் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டாங்கன்னா மவுண்டன் கிளைம்பிங் போறாங்க. பட் பிரசன்ட் டேல பொறுத்த வரைக்கும் கிளைம்பிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆக்டிவிட்டியா கூட பாக்குறது கூடவே பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து எல்லாமே டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ 99% வந்து சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரும் தனியா கிளைம்பிங் பண்றது இல்லை, குரூப்பா தான் போறாங்க. ப்ராப்பரா எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுனால இது வந்து பிரசன்ட் டேல ரொம்பவே சூப்பரா ஒரு அருமையா போயிட்டு இருக்க விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைம்பிங், டோட்டலா எல்லா கிளைம்பிங்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் டைப்ஸ் ஆஃப் கிளைம்பிங். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா நான் சொன்ன வால் கிளைம்பிங். ஸோ நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பாறை கருக்களை உடைச்சிட்டு வந்து செவுத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து வால் கிளைம்பிங், இன்டோர் ஆக்டிவிட்டி. இல்ல வெளியும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும், ஏதாவது ஒரு இன்டோருக்குள்ளேயும் நம்ம வைக்கலாம். இதுல வந்து ஹைட்டா இருக்கும், ஒரு 30 40 50 ஃபீட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளவு தூரம் நம்ம மேல ஏறணும், அதுக்கு ப்ராப்பரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. செகண்ட் பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா மவுண்டன் கிளைம்பிங். ஒரு பெரிய மலையை சூஸ் பண்ணி இவ்வளவு ஹவர்ஸ் சூஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னு ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் ப்ராப்பரா எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துட்டு ஒரு பெரிய பேக் எடுத்துட்டு ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போறதுக்கு பேர் வந்து மவுண்டன் கிளைம்பிங். தேர்ட் பிக்சர் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஐஸ் கிளைம்பிங். இதுதான் ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இதுக்கு ப்ராப்பரா ஃபிட்னஸ் வேணும். அந்த ஃபிட்னஸ் வந்து அவங்க ப்ரூவ் பண்றதுக்குன்னே சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணாதே இந்த ஐஸ் கிளைம்பிங்க்கே எலிஜிபிள். ஏன்னா ஈஸி கிடையாது ஐஸ் கிளைம்பிங்ல. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பனி புயல் வரும். அதை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எப்படி இது பண்ணி வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஐஸ் கிளைம்பிங்ல. லாஸ்ட் 4th பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்ன ராக் கிளைம்பிங். ராக் கிளைம்பிங்க்கு அதே குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும். இது அவ்வளவு ரிஸ்கி கிடையாது. பட் ஸ்டில் ஏன்னா ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இருக்கும், பிலே பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, ஹெல்ப் பண்றதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. இதுல பெரிய ரிஸ்கி கிடையாது. இருந்தாலும் கிளைம்பிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹைட் மேல ஏறி கீழே வர்றதுனால பொதுவாவே கிளைம்பிங் வந்து ரொம்ப சேஃபா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளைம்பிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எக்யூப்மெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளைம் பண்ணணும். அதுல முக்கியமா பாக்குறது வந்து ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்னஸ் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு ரோப் மாதிரி ஒரு ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ரோப் மாதிரி இருக்கும். நம்ம 2 காலையும் அதுக்குள்ள விட்டுட்டு நமக்கு பெல்ட் கொடுப்பாங்க. ஷோல்டர்ல கனெக்ட் ஆகும், இடுப்புல கனெக்ட் ஆகும். ஸோ கால்லையும் கனெக்ட் பண்ணி பெல்ட்டை டைட் பண்ணி, இடுப்புலையும் பெல்ட்டை டைட் பண்ணி, ஷோல்டர்லயும் பெல்ட்டை டைட் பண்ணி, அது கூட ஒரு கொக்கி மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கு பேரு வந்து அந்த ஹார்னஸ் கூட கனெக்ட் ஆகிற விஷயங்கள் அதுல பாப்பீங்க நீங்க. அதுல இருக்கிற எல்லாமே வந்து இந்த கிளைம்பிங் ரிலேட்டடான விஷயங்கள். ஹெல்மெட் வந்து கம்பல்சரி. நம்ம எங்க கிளைம் பண்ணாலும் சரி, வால் கிளைம் பண்ணாலும் சரி, வால் கிளைம்பிங் கூட ஹெல்மெட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நம்ம ராக் கிளைம்பிங் போகும்போது கண்டிப்பா வந்து இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது நமக்கு ஆச்சு அப்படின்னா, இன்கேஸ் கீழே விழுந்தா கூட ஹெல்மெட் யூஸ் பண்ணும்போது எதுவும் ஆகாது. சம்டைம்ஸ் இந்த மவுண்டைன் கிளைம்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கும். நம்ம பாறையெல்லாம் வந்து ஹேண்ட்ல இப்படி புடிச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து பாறை சறுக்கி விட்டு கீழே விழுகும் போது போய் நம்ம தலை வந்து பாறையில அடிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்மெட்ஸ் வந்து கம்பல்சரியா வந்து யூஸ் பண்ணி பழகணும். ஸோ இதெல்லாமே இங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளைம்பிங் ரிலேட்டடானது. அதுலயே பாத்தீங்கன்னா பிட்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஆங்கர் பண்றதுக்காக. இப்போ ஒருத்தங்க மவுண்டைன் கிளைம்பிங் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க போவாங்க. அவங்க கிளைம் பண்ணி கையில ஒரு கொக்கி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல போய் ஹூக் பண்ணி மேல ஏறுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிட்டன்ஸை யூஸ் பண்ணி ஆங்கர் பண்ணிடுவாங்க. நல்லா பாறையில அடிச்சுட்டு அதுல இருந்து ரோப் போட்டு பின்னாடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்க. சோ அவங்க கனெக்ட் பண்ண ரோப்பை வச்சுதான் பின்னாடி இருந்து எல்லாரும் புடிச்சு ஏறி வருவாங்க. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து கிளைம்பிங்க்கு யூஸ் ஆகுறது. அடுத்து ஹார்னஸ், முக்கியமா ஹெல்மெட்டு. இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் வந்து நம்ம ரெகுலர் டே டு டே பேசிஸ்ல வால் கிளைம்பிங் ஆகட்டும், ராக் கிளைம்பிங் ஆகட்டும் யூஸ் பண்றது. இதுல இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம வந்து இப்போ அலோவே பண்றது இல்ல. ஏன்னா இந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நம்ம வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி கிளைம்பிங்ல கொடுக்கறதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம யாருமே வந்து கிளைம்பிங்கே போக முடியாது. கிளைம்பிங் சொல்லி கொடுக்கறவங்களும் அப்படிதான். ஸோ எக்யூப்மெண்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸ். என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்? நம்பர் 1 எக்யூப்மெண்ட் பத்தி பார்த்துட்டோம். சோ இந்த எக்யூப்மெண்ட் இல்லாம அலோவ் பண்றது இல்ல. இதுதான் வந்து ரூல் செட் பண்ணிட்டாங்க. அது போக என்ன சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்பர் 1 பாக்குறது வந்து நம்ம யாரும் தனியா வந்து கிளைம்பிங் போகவே கூடாது. எஸ்பெஷலி நம்ம ராக் கிளைம்பிங் இல்ல ஒரு நேச்சுரா ஒரு பிளேஸ்க்கு போறோம், ஒரு ராக் கிளைம்பிங்க்கோ ஒரு மவுண்டைன் கிளைம்பிங்க்கு போவோம் அப்படின்னா கண்டிப்பா யாருமே தனியா டிராவல் பண்ணக்கூடாது. இது வந்து நம்பர் 1 சேஃப்டி மெஷர்ல கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. தனியா போய் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு அவ்வளோ ஒரு டிராஜடிஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற விஷயம், தயவு செய்து யாரும் தனியா போகாதீங்க. நம்பர் 2, சொல்லிட்டு போங்க. குரூப் ஆஃப் பீப்புள் போனாலும் சரி, எத்தனை பேர் சேர்ந்து போனாலும் சரி, 2-3 பீப்புள் சேர்ந்து போனாலும் சரி, ப்ராப்பரா எங்க ஹைக்கிங் போறீங்க, எங்க கிளைம்பிங் போறீங்க, எந்த டைம்க்கு போறீங்க, எந்த டைம்க்கு உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகுறீங்கன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்ல அந்த கிளைம்பிங் கம்யூனிட்டிக்கோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கு. அது ஃபில் பண்ணி ஓகே பண்ணாதான் நம்மளால கிளைம்பிங்கே போக முடியும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நேச்சுரலா யாருக்கு என்ன வேணா நடக்கலாம். சோ அந்த பர்டிகுலர் டைம்ல அவங்க டெஸ்டினேஷன்
டெஸ்டினேஷன் ரீச் ஆகி ரிட்டர்ன் வரல அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம போய் பார்க்கணும் இல்லையா? அதனால இந்த 2 விஷயம் வந்து சேஃப்டில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்குறது. தேர்ட் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் ப்ராப்பரா எப்படி ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆக்சுவலா ஹெல்மெட் யூசேஜ் நாட்னா இந்த ரோப், அங்க இருக்க ரோப்பு பாத்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் ரோப்ஸ் இருக்கு. அதுல இப்போ நமக்கு வர்ற ரோப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிஃபைடு. ஜெர்மன், யூரோப்ல இருந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரோப்ஸ். அதுக்கு வந்து குவாலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரோப்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அது வந்து வெயில்ல போடக்கூடாது, போட்டா அதனோட குவாலிட்டி போயிடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் சில ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் வந்து எப்படி வந்து நம்ம நாட் வந்து எப்படி டைப் பண்ணணும், எப்படி வந்து அந்த ரோப்ஸை வந்து நாட் பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட நாட்ஸ் இருக்கு கிளைம்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஸோ அதுல வந்து அதிகமா யூஸ் பண்ற நாட்டுன்னு பாத்தீங்கன்னா மதர் ஆஃப் எயிட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே நாட் இருக்கும். அதை இப்படி பண்ணி இப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து 8 நம்பர் 8 மாதிரி இருக்கும் பார்த்தா. அந்த 8 நாட் ஒன்ஸ் போட்டீங்கன்னா அது வந்து என்ன பண்ணாலும் அந்த நாட்டை வந்து நம்ம வந்து அதுவா ஆகுறாது. நம்மளா மேனுவலா நம்ம திருப்பி அதை வந்து கழட்டினா மட்டும்தான் உண்டு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான நாட் மதர் ஆஃப் எயிட். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஹூக் இருந்துச்சுன்னா அந்த மதர் ஆஃப் எயிட்டை வந்து இப்படி ஹூக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணாலும் அந்த 8 வந்து கல்டே வராது. ஸோ தட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான நாட் வந்து மதர் ஆஃப் எயிட். ஸோ இந்த கிளைம்பிங்க்கு உள்ள போகும்போதே நமக்கு வந்து இந்த எப்படி நாட்ஸ் போடுறது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நாட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுதான் அவங்க வந்து எல்லா நாட்ஸும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தருவாங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து கிளைம்பிங்ல ப்ராப்பரா போய் நம்ம எல்லா இடத்துலயும் வந்து இந்த நாட்ஸை யூஸ் பண்ணி கிளைம் பண்ண கத்துக்குவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் நாட். ஒரே ஒரு சிங்கிள் ஒரு கம்பி மாதிரி இருந்ததுன்னா, இல்ல ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீல வந்து எப்படி வந்து ஒரு ரோப்பை போட்டு அதுல இருந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஹிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நாட்ஸ் இருக்கு. போலைன் இருக்கு, எல்லாமே இருக்கு. தேர்ட் விஷயம் பாத்தீங்கன்னா பிலேயிங் டெக்னிக்ஸ். இந்த சேஃப்டி மெஷர்ல முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் பிலேயிங் டெக்னிக்ஸ். கிளைம்பிங் தெரிஞ்சவங்களுக்கு பிலேயிங் என்னன்னா தெரியும். ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைட் பிலேயர். பிலேயிங் என்ன அப்படின்னா, நான் வந்து மத்தவங்களுக்கு மேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராக் கிளைம்பிங் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கர் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்ம கிணத்துல தண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அப்ப வந்து ஒரு உருளி வந்து சுத்திட்டு இருக்கும். அது மூலமா கயிறு விட்டு உள்ள எடுக்கிற மாதிரி தான் கிளைம்பிங்கோட ஒரு டோட்டல் கான்செப்டும். ஒரு இடத்துல ஆங்கர் பண்ணிக்குவாங்க. அந்த ஆங்கர்ல இருந்து ரோப்பு போய் அவங்க எந்த இடத்துல ஏறுறாங்களோ அவங்களோட இடுப்புல கயிறு இருக்கும். ஸோ அந்த ஆங்கரிங்கை யூஸ் பண்ணி அவங்க மேல ஏறுவாங்க. பட் அதனோட இன்னொரு இது பாத்தீங்கன்னா பிலே பண்றவங்களோட கையில இருக்கும். ஸோ பிலேயருக்கும் சில சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. நாங்க வந்து கையில கிளவுஸ் போடணும், தலையில ஹெல்மெட் போடணும், ப்ராப்பரா ஷூஸ் போடணும் கிரிப்புக்காக. இத்தனையும் போட்டு கையில வந்து ஹோல்டுக்காக அந்த கிளவுஸ்ல இருந்து ரோப் எங்க கையில இருக்கும். ஸோ கிளைம் பண்றவங்க, ராக் கிளைம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா வந்து அந்த ஏன்னா ராக் கிளைம்பிங் போகும்போது அதுல வந்து பிடிக்கிறதுக்குலாம் எந்த ஒரு ஹோல்டும் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிடிச்சமான விஷயம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுல ஏறதுக்காக. ஸோ அவங்க ஏறும்போது அவங்களோட ஃபுல் ஹோல்டு பாத்தீங்கன்னா பிலே பண்றவங்களோட கையில தான் அந்த ரோப் இருக்கும். ஸோ அவங்க ஏறும்போது லைட்டா நம்ம வந்து ரோப்பை விட்டுட்டே இருக்கணும். அவங்க இன்கேஸ் கையை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஹோல்டு பண்ணணும். ஸோ இதுல முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் பிலே பண்றவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கிளைம் பண்றவங்க மேலதான் இருக்கணும். ஏன்னா அவங்க எந்த செகண்ட் வேணா விடலாம். விடும்போது அவங்க கீழே விழுகாம அவங்கள வந்து ஃபுல்லா நம்ம கையில ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ தான் இதுதான் பிலேயிங்கோட டோட்டல் கான்செப்ட். இந்த பிலேயிங்குள்ள போகும்போது இதுல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. எப்படி ஆங்கர் பண்றது, அதுலயே 2-3 பிலேயிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. எங்க இருந்து எப்படி ஆங்கர் பண்றது, இதெல்லாம் வந்து அந்த நம்மளோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்பாட்ல போயிட்டு ப்ராப்பரா என்ன பண்ணுனா எப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஒரு குரூப்பா தான் எனிவேஸ் போவாங்க. போயிட்டு ஒருத்தர் பிலே பண்ணும்போது இன்னொருத்தங்க கிளைம் பண்ணுவாங்க, இவங்க கிளைம் பண்ணும்போது அவங்க பிலே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் போகும்போதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பிலேயிங்கும் பண்ணுவாங்க, கிளைம்பிங்கும் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க. முக்கியமா நாட்ஸ் எந்தெந்த இடத்துல என்னென்ன நாட்ஸ் போடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். ப்ராப்பரா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா
என்ன கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, வால் கிளைம்பிங்லயே சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம போயிட்டு வால்ல கிளைம் பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஐ அம் கிளைம்பிங் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அவங்க கிளைம்ப் ஆன் அப்படின்னு சொன்னாதான் நம்ம கிளைம் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள். நம்ம ஒரு ராக் கிளைம்பிங் ஆகட்டும், மவுண்டைன் கிளைம்பிங் ஆகட்டும், எந்த ஒரு கிளைம்பிங்லயே வந்து கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் கிட்டயோ இல்ல பெலேயர் கிட்டயோ நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நான் வந்து கிளைம் பண்ண போறேன், நான் ரெடி ஆயிட்டேன். அவங்க ஓகே ரெடி கிளைம் ஆன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாதான் ஏறணும். ஏன்னா கம்ப்ளீட் சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க கையில இருக்கிறதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த கம்யூனிகேஷன். அதே மாதிரி இப்போ மவுண்டைன் கிளைம்பிங்ல பாத்தீங்கன்னா லீட் கிளைம்பர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பின்னாடி செட் ஆஃப் பீப்புள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. சோ இந்த கம்யூனிகேஷன் நடுவுல யாருக்காவது ஏதோ ஆயிடுச்சு, சடனா அவங்களுக்கு இன்கேஸ் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கால் அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கிளைம்பருக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அவங்க கொஞ்சம் ரெடி ஆகி வர்றதுக்கு இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் வர்ற வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருந்தாதான் கிளைம்பிங் அவங்களோட டெஸ்டினேஷனை ப்ராப்பரா ரீச் பண்ண முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பரா எந்தெந்த இடத்துல எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செஷனே இருக்கு கிளைம் பண்றதுக்கு முன்னாடி. அடுத்து வந்து பாடி பொசிஷனிங். பாடி பொசிஷனிங் இந்த டோட்டலா ஓவரால் கிளைம்பிங்ல எப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம ஹேண்ட்ஸ் ஈவன் வந்து சின்ன சின்ன ராக்ஸ்ல சின்ன சின்ன ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து கையில எப்படி ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கையில எப்படி ஹோல்ட் பண்றது, கால் வந்து ஃபுட்ல வந்து ஷூஸ், கிளைம்பிங் ஷூஸ் இருக்கு. நம்ம நார்மல் ஷூஸ் போட்டு கிளைம் பண்ண முடியாது. நம்மளோட ஃபிங்கர்ஸ் ஃபீல் பண்ற மாதிரி சோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் கிளைம்பிங் ஷூஸ்ல. ஸோ அந்த ஷூஸ் யூஸ் பண்ணணும். வேற எந்த செப்பல்ஸோ சாண்டல்ஸோ நம்மளால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட தம் ஃபிங்கர் காலோட பெருவிரல யூஸ் பண்ணி எப்படி ஏறுறது, எப்படி ஹோல்ட் பண்றது, பாடி பொசிஷன் எந்த பொசிஷன்ல இருந்தா நம்மளால மேல ஏற முடியும். சம்டைம்ஸ் மேல ஏறுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஃபிங்கரை நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணி வேற ஹோல்டரை பிடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாடி பொசிஷன் எப்படி இருந்தா ஹைட்டா போக முடியும், இல்ல ஹைட்ல இருந்து சைட்ல போற மாதிரி இருக்கும். அப்ப எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி சைட்ல போய் ஹோல்டு பண்றோம், இதெல்லாம் வந்து பேலன்சிங்ல பாடி பேலன்சிங், ஃபுட் அண்ட் ஹேண்ட் ஹோல்ட்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. இந்த சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா ராக் கிளைம்பிங் ஒரு நேச்சுரலான பிளேசஸ்லாம் போனா சேஃப்டி மெஷர்ஸ் இந்த பொசிஷன் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலைன்னா நம்மளால வந்து ஃபர்தரா கிளைமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டோர் கிளைம்பிங். இந்த இண்டோர் கிளைம்பிங் வந்து இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒலிம்பிக்ஸ் வந்ததுனால இன்டர்நேஷனல் ஆல் ஓவர் வேர்ல்டுல வந்து இந்த இண்டோர் கிளைம்பிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா டே டு டே பேசிஸ்ல வந்து இந்த கிளைம்பிங் போறாங்க. இண்டோர் ஏகப்பட்ட ஸ்டூடியோ இருக்கு, ஸ்டேடியம் இருக்கு, இண்டோர் ஜிம்னு சொல்லுவாங்க, கிளைம்பிங் ஜிம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஃபுல் ஒரு பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே இந்த ஹோல்டர்ஸ் வச்சு நீங்க அந்த ஃபிகர்ஸ்ல பாக்குற மாதிரி கம்ப்ளீட்டா வந்து அது எல்லாமே அந்த குட்டி குட்டி போல்டரிங் வச்சு ஒரு ஸ்டோன் வச்சு அவங்க வந்து வால் ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த வால் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பக்கத்துல லாஸ்ட் பிக்சர் கீழே இருக்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் வந்து பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இனிஷியலா வந்து ஒருத்தங்க கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்றாங்க, பிகினரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து கிட்ட இருந்தா ஏறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டோம், நம்ம நல்லா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அந்த லாஸ்ட் பிக்சர் ரைட் சைட்ல இருக்கிறது யாரும் இல்ல, அது நான் தான். அது வந்து ஒரு வால் கிளைம்பிங் ஒரு காம்படிஷன் அப்ப நாங்க எடுத்த ஒரு பிக்சர். அது வந்து ஒரு 30 feet வால். இதுலதான் நாங்க வந்து ஃபாஸ்ட் கிளைம்பிங், லீட் கிளைம்பிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோல்டர்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நாங்க வந்து ரெகுலரா அந்த ஒரே ஹோல்டர்ஸ் பிடிச்சி ஏற மாட்டோம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்கும். ஸோ கிரீன்னா கிரீன் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஏறுவோம். ஸோ அந்த கிரீன் பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து ஹோல்ட் பண்ணி ஏறிட்டேன்னா அடுத்த கிரீன் பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னே தெரியாது, அது எங்கேயோ இருக்கும். ஸோ நம்ம காலை யூஸ் பண்ணி புஷ் பண்ணி ஜம்ப் பண்ணி அடுத்த இதை பிடிக்கிற மாதிரி இருக்கும்.
பட் இவ்வளோ ஃபீட் மேல போறோமே எப்படி கீழே வருவோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட இடுப்புல வந்து ஹார்னஸ் இருக்கும், அதுல ஒரு ரோப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது மேல போய் ஆட்டோமேட்டிக்கா மேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஸோ நான் மேல போயிட்டேன் இல்ல இன்பிட்வீன்ல நான் விட்டுட்டேன்னா கூட ஸ்லோவா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நான் ஸ்லோவா வந்து அப்படியே கீழே வந்து நான் லேண்ட் ஆயிக்குவேன். பட் லேண்ட் ஆகும்போது ப்ராப்பரா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, எப்படி நம்ம கீழே வந்து கால் பொசிஷனை கீழே எப்படி வச்சு நம்ம லேண்ட் பண்ணணும், அதே மாதிரி அந்த வால்ல இருந்து எப்படி லெக் பொசிஷனை வச்சு நம்ம கீழே வரணும். ஏன்னா நார்மலா விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தலை போயிட்டு அந்த ஹோல்டர்ஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம ப்ராப்பரா நமக்கு டீச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சர்டிஃபைட் பிளேயரு. ஸோ எனக்கு கொடுத்த சர்டிஃபைட் அது. அந்த பிளேயிங் வந்து ஈஸி கிடையாது, அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபிட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த கிளைம்பிங்கோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன, எதனால வந்து பீப்புள் வந்து அட்வென்ச்சர் இல்லாம எதுக்கு இவ்வளோ இண்டோர் கிளைம்பிங் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி பிகாஸ் அதனோட பெனிஃபிட். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னா பாடி என்டூரன்ஸ், உங்களோட டோட்டல் ஓவரால் பிசிக்கல் ஹெல்த் வந்து ட்ரெமெண்டஸா இம்ப்ரூவ் ஆகும் இந்த கிளைம்பிங் பண்ணும்போது. உங்க தலையில இருந்து கால் வரைக்கும், கால் விரல் வரைக்கும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும் கிளைம் பண்ணும்போது. பார்த்தா உங்களுக்கு தெரியாது, ஜஸ்ட் என்னமோ நம்ம ஏதோ ஏறுறாங்க, ஏதோ புடிச்சு ஏறுறாங்க அவ்வளவுதான் ஃபீல் ஆகும். பட் அதை வந்து நீங்க ரியலா பிராக்டிக்கலா பண்ணும்போது நீங்க ப்ராப்பரா ஃபீல் பண்ணுவீங்க என்ன நடக்குது நம்ம உடம்புல. ஏன்னா டோட்டல் பாடியவே யூஸ் பண்ணி தான் நம்ம கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா உங்களோட இன்டெலிஜென்ட் லெவல் வந்து ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ் ஆகுது. குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ்ல இருந்து சில்ட்ரனும் பண்றாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ட், அவங்களோட பிரெயினே வந்து பயங்கரமா ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த கிளைம்பிங்ல நிறைய மெத்தட்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லையா, கிரீன் புடிச்சு ஏறினா அதை மட்டுமே புடிச்சு ஏறுற மாதிரி இருக்கும். அது மாதிரி எங்க அந்த கிளைம்பிங்ல போகும்போது இன்ஸ்ட்ரக்டர் நாங்க வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரின்னு சொல்லி சில்ட்ரனுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க, எப்படி ஃபர்ஸ்ட் போறது பிளான் பண்ணிக்குவாங்க, ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் நம்மளால யாருனாலையுமே கிளைம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும், இங்கிருந்து இதை பண்ணணும் இங்கிருந்து இதை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணணும். எத்தனை தடவை ரிப்பீட்டடா நம்ம சேம் வாலையே சேம் கிளைம் பண்ணாலும் ஒவ்வொரு தடவை நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் தாண்டி இது வந்து ஒரு பெரிய பிரெயின் ஆக்டிவிட்டியா பாக்குறதுனால மெயினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிசிக்கலியில கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு குழந்தைங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க இந்த இடத்துக்கு வரும்போது மென்டலி வந்து அவங்க கிட்ட நம்ம எதுவும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த மாதிரி குழந்தைங்களே திங்க் பண்ணி ஏறுறாங்க. இனிஷியலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் எப்படி பிடிச்சி எப்படி ஏறணும்னு. பட் ஆஃப்டர் சம் டைம் அவங்களே திங்க் பண்ணி ஏறுறாங்க. ஸோ அவங்களோட பிரெயினே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ரிசர்ச்லயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு பேரண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணி இப்ப கூட்டிட்டு வராங்க. மெயினா பாத்தீங்கன்னா குன்னூர்ல எங்களோட ஒரு பெரிய நால்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரெகுலராவே இந்த மாதிரி மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களுக்காகவே தனியா ப்ரோக்ராம் நடக்குது. அங்க பேரண்ட்ஸோட வந்து அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய ஆக்டிவிட்டி பண்றாங்க. அவங்களோட அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி போறதா வந்து அவ்வளோ ஃபீட்பேக் எங்களுக்கு வரும். அது ரொம்ப இருக்கிறதுலயே ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் வர விஷயம். ஸோ என்னோட பெனிஃபிட், பிசிக்கல் பெனிஃபிட், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். கோவிட் டைம்ல தான் வந்து நான் வந்து இந்த கிளைம்பிங் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த உட்கார்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 hours 14 hours நான் வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு சிவியரா வந்து பயங்கரமா நெக் பெயின் இருந்தது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி கிளைம்பிங் போய் நம்ப மாட்டீங்க, 2 வீக்ஸ் தான் போனேன், 2 வீக்கெண்ட் தான் போனேன். 3rd வீக் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா நெக் பெயின் டோட்டலா காணாம போயிருச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படி அது இருந்த இடமே இல்லாம போயிருச்சு. அந்த அளவுக்கு நெக் பெயின் சரியாயிருச்சு. என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட மூவ்மெண்ட் தான். நான் சொன்ன மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுவோம், எல்லாமே மூவ் ஆகும், கை மூவ் ஆகும், நம்மளோட டோட்டல் பாடி மூவ் ஆகும். மெயினா பாத்தீங்கன்னா அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் வந்து ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு கொஞ்சம் அப்பர் பாடி கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னால புல் அப் எல்லாம் பண்ண முடியாது, அப்படி பிடிக்கிறதோட சரி என்னால புல் அப் பண்ணவே முடியாது. பட் கிளைம்பிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ வந்து பாடி வந்து அவ்வளோ ஃபிளெக்சிபிள் ஆயிருச்சு. என்ன பண்ண முடியும் அப்படின்னா
பாய்ஸ் மென்னுக்கு ஈக்குவலா நான் வந்து பிளாங்க் பண்ணுவேன். என்னால ஒரு 2 மினிட்ஸ் கண்டினியூஸா பிளாங்க் பண்ண முடியும். என்னால புல் அப் பண்ண முடியும், புஷ் அப் பண்ண முடியும். ஸோ இந்த பிலேயிங்க்கே சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபிட்னஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த டோட்டல் ஃபிட்னஸ் ப்ரூஃப் பண்ணதுனால தான் நான் வந்து சர்டிஃபைடு. ஸோ அந்த அளவுக்கு பாடி வந்து டோட்டலா ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ரீசன் கிளைம்பிங். மெயினா எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் லெக் அந்த முட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு மடக்க முடியாது. அது வந்து பயங்கரமா பெயினா இருந்தது. கிளைம்பிங் போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த பெயின் இல்ல. நடுவுல ஒரு 2-3 மந்த்ஸ் நான் கிளைம்பிங் போகல, ஸ்டாப் பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா திருப்பி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி, மைண்ட் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஜிம்முக்கு போய் ஆக்டிவிட்டி பண்ணா, அந்த எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அது மாதிரி என்ன மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிளைம்பிங் பண்ணணும். கிளைம்பிங் பண்ணா டோட்டலா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அது வந்து என்ன சொல்றது, ஒரு அந்த டோபமைனை கிரியேட் பண்ணி விட்ட மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம ஒவ்வொன்னு பிளான் பண்ணி அந்த கிளைம் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஓவராலாவே நம்மளோட பிசிக்கல் என்டியூரன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பர்பா இருக்கும். ஸோ இதுதான் அபவுட் இன்டோர் கிளைம்பிங் அண்ட் இன்டோர் கிளைம்பிங்கோட பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளைம்பிங் டெஸ்டினேஷன். முக்கியமா இந்த வேர்ல்டுல இந்த 5 டெஸ்டினேஷனை தான் பெரிய ஒரு கிளைம்பிங் டெஸ்டினேஷனா பாக்குறாங்க. நம்ம இந்த ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பிக்சர் இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து யூஎஸ்ல இருக்க யோஸ்மெட் நேஷனல் பார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு இயற்கையா ஒரு பெரிய ராக்கு, ஒரு மவுண்டெயின் இருக்கிற பிளெயின் மவுண்டெயின் இருக்கிற ஒரு பிளேஸை எடுத்து அதை வந்து ஒரு ஜியாகிரபிக்கலா யோஸ்மெட் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு அது ஒரு நேஷனல் பார்க்கா வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு ப்ராப்பரா வந்து நான் கிளைம் பண்ண போறேன், எத்தனை பேர் போறேன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த நேஷனல் பார்க்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்குன்னு செட் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங். இந்த ராக் கிளைம்பிங்க்குன்னு இருக்கிற ஒரு ரூல் என்னன்னா, ஈவினிங் வந்து 5 o'clock மேல, சன்செட்டுக்கு மேல நம்ம வந்து கிளைம் பண்ணக்கூடாது. ஈவன் மவுண்டைன் கிளைம்பிங்கே போகும்போது பல நாட்கள் கிளைம் பண்ணுவோம். ஆனா சில பர்டிகுலர் டைம்ல வந்து நம்ம வந்து அங்க கிளைம் பண்ண முடியாது ஆஸ் பர் ரூல்ஸ். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்டிகுலரா ஒரு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ஃபுட்டு, வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் டே தான் அகைன் வந்து அவங்க கிளைம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ராக் கிளைம்பிங் பொறுத்த வரைக்கும் பட் ஆஃப்டர் சன்செட் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யோஸ்மெட் நேஷனல் பார்க். செகண்ட் பிக்சர், இந்த சென்ட்ரல்ல இருக்க பிக்சர் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ். மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து நேபாள்ல இருக்கு. இந்த இடம் வந்து இன்டர்நேஷனல் எங்கெங்க இருந்து எல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து மெயினா வந்து அவங்களுக்கு ஹிமாலயாஸ்ல வந்து கிளைம் பண்ணணுங்கிறது நிறைய பேர்த்தோட விஷயாவும் இருக்கும். ஏன்னா இதுல வந்து அதனோட பீக் வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சேலஞ்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து டார்கெட் பண்ணி இந்த இடத்துல பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கிளைம்பிங் பத்தி சொன்னேன். ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்தா நமக்கு மெயினா வந்து வருஷத்துல பாதி நாள் வந்து நமக்கு அந்த இடத்துல ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ அந்த ஐஸ் ஃபார்மிங், அந்த ஐஸ் கிளைம்பிங்ல வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க வந்து ஹிமாலயாஸ் வந்து இந்த ஐஸ் கிளைம்பிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிரீஸ்ல இருக்கிற ஒரு நேஷனல் பார்க். அதுல வந்து ராக் இருக்கு. இதுல இருக்கிற என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா கிளைம் பண்ணாம நம்ம தலைகீழா கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி கிளைம் பண்றதுக்கு. பட் இதுக்கு கீழே நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பிளேயர் வந்து கீழே ஆங்கர் பண்ணி அவங்க கீழே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எப்படி வேணா பிடிச்சி கிளைம் பண்ணலாம். இன்கேஸ் கையை விட்டுட்டோம்னா நம்ம கீழே விழுக மாட்டோம். அந்த பிலே பண்றவங்க ரோப்ல வந்து நம்மளை பிடிச்சிக்குவாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பார்க். இது ஜெர்மனில இருக்கிறது வந்து ஒரு பெரிய பார்க். அது ஒரு சின்ன பிக்சர். அதுல ஒரு ராக் மட்டும் நீங்க பாக்குறீங்க. அந்த ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ எந்த ஹோல்டருமே இல்லாம அதுல வந்து நமக்கு ஏறுறதுக்கு வந்து அவங்க சொல்லி தருவாங்க. ராக் கிளைம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி நம்ம அங்க போய் வந்து அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்துக்கலாம். கீழே இருக்கிற இன்னொரு பிக்சர் பாத்தீங்கன்னா இட்டலியில இருக்கிற ஒரு முக்கியமான கிளைம்பிங் பிளேஸ். இந்த இடத்துக்கு எல்லா நாளுமே 365 டேஸும் கிளைம்பர் வந்து
இந்த இடத்த தேடி வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மவுண்டைன் ஆர் ராக் அதை வந்து கிளைம் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த 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 ராக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்பவே பிளெயினா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராக்ல அங்கங்க சில ஹோல்டர்ஸ் வந்து நம்ம மேனுவலா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஏறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இது செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா இப்போ கரண்ட் பிரசன்ட் டேல வந்து நம்ம அதிகமா கிளைம்பர்ஸ் வந்து விரும்பி போய் கிளைம் பண்ற பிளேசஸ் முக்கியமான 5 பிளேசஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கிளைம்பிங் டெஸ்டினேஷன். அட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சொல்லி நான் இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோன் ரால்ஸ்டன் அப்படிங்கிறவரை பத்தின ஒரு ஸ்டோரி. அவர் வந்து ஒரு பெரிய கிளைம்பர். அவரை வச்சு 127 hours அப்படிங்கிற ஒரு மூவி வந்து 2010ல வந்து மூவி வெளியே வருது. என்ன நடந்தது இவருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2023ல இருக்கோம். 2003 இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி April 26 அவர் என்ன பண்றாரு, ஆரன்கிறவர் வந்து வேற ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவர், யூஎஸ்ல இருக்காரு. அவர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவருக்கு வந்து கிளைம்பிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ப்ராப்பரா கிளைம்பிங் லேர்ன் பண்றாரு, ராக் கிளைம்பிங் போறாரு, எல்லா கிளைம்பிங்கும் ப்ராப்பரா பண்றாரு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்துக்கிறாரு. அப்பப்போ அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா சொல்லாம கிளைம் பண்ண போயிடுவாரு, ஃபேமிலியில இன்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. அவருக்கு எப்ப கிளைம் பண்ணணும்னு தோணுதோ எல்லா சேஃப்டி இது பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு டக்குன்னு கிளம்பி எங்கேயாவது போயிடுவாரு. அவருக்கு கிளம்பி போவாரு, எங்க அவருக்கு போகணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கிளைம் பண்ண போயிடுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் பண்ண விஷயம் என்னன்னா 2003ல April 26 அன்னைக்கு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம பேக் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு கிளைம் பண்ண போயிட்டாரு. என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே போறாரு, கூட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு செகண்ட் டே யாருக்கிட்டையும் சொல்லாம வேற ஒரு டோட்டலாவே வேற ஒரு பெரிய ஒரு ராக், அந்த யூஎஸ்ல யோஸ்மெட் நேஷனல் பார்க் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய நேஷனல் பார்க்குக்கு போயிட்டாரு. போயிட்டு இப்ப இருக்கிற ரூல்ஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ ரூல்ஸ் கிடையாது. சோ அவர் பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம போறாரு. பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 2 ராக்குக்கு இடையில ஒரு சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கும். அது வந்து குழியோட ஆழம் வந்து நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது, அவ்வளோ ஆழமா இருக்கும். சோ அவர் என்ன அவங்களோட கிளைம்பிங்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இறங்குவாங்க. ஆக்சுவலா கிளைம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஆக்சுவலா ராப்லிங்னு ஒரு விஷயம் இருக்கு கிளைம்பிங்ல. ராப்லிங் என்ன அப்படின்னா நம்ம கயிறை புடிச்சிட்டு ப்ராப்பரா நம்ம கால் பொசிஷனை ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி கீழே இறங்கணும். அதை வந்து ராப்லிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த பள்ளத்தாக்குக்குள்ள அதனோட சைஸை பார்த்துட்டு ஆழம் தெரியாது, பட் அதுக்குள்ள நம்ம போக முடியுமா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு ப்ராப்பரா அதுக்குள்ள இறங்குவாங்க. அப்படி இவர் வந்து ராப்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராப்பரா அவர் ரோப் எல்லாம் போட்டுட்டாரு, ஆங்கர் பண்ணிட்டாரு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு பள்ளத்தாக்குக்குள்ள இறங்கிட்டு இருக்காரு. இறங்கும் போது என்னாச்சு, மேல இருந்து ஒரு பெரிய பாறை, அந்த போல்டரிங்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய பாறை அந்த பள்ளத்தாக்கு மேல இருந்து உருண்டு வந்து அவரோட ரைட் ஆர்ம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நசுக்கிருச்சு கையை. அவரோட கையை மூவ் பண்ண முடியல, இந்த இடம் கம்ப்ளீட்டா லாக் ஆயிருச்சு. சோ அவரோட கை இந்த பக்கம் இருக்கு, அவங்களோட என்ன சொல்றது, இந்த பார்ட் வந்து இந்த சைடு இருக்கு, இந்த இடம் பாறையில மாட்டிக்கிச்சு. அவர் டோட்டலா இந்த பக்கம் நிக்கிறாரு. அவரால கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல. பாறை வந்து ஒரு பெரிய சைஸ் பாறை, பாறையை வந்து அசைக்க கூட முடியல. அப்போ அவர்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்றாரு, பாறை வந்து அசையவே இல்லை. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. அவர்கிட்ட இருக்கிற ஒரு 350 ml வாட்டர் பாட்டில் தான் வச்சிருக்காரு. அதை வச்சு சிப் பை சிப் தண்ணி குடிக்கிறாரு. ஒரு 2 ரோல் வெஜ் ரோல் மாதிரி 2 ரோல் வச்சிருக்காரு. அவ்வளவுதான் ஃபுட் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் பிளான் பண்ணி போனது 1 டே, பட் அவர் மாட்டினது 4 days அந்த பள்ளத்தாக்குல தொங்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் வந்து கையில வந்து ஒரு கேமரா வச்சிருக்காரு, அதுல வந்து ஷூட் பண்ணி பேசிட்டே இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் டே என்னாச்சு, செகண்ட் டே என்னாச்சு, தேர்ட் டே என்னாச்சு, 4th டே அவர் டிசைட் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நம்ம வந்து
உயிர் பிழைக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாதுன்னு சொல்லி அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. சுத்தி இருக்கிற பாறைகள்ல எழுதுறாரு. அவருக்கு ஆர்ஐபி எல்லாம் போட்டுக்கிட்டாரு. அவ்வளோ போட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து கீழேயும் விழுக முடியல, என்ன பண்றதுன்னோ தெரியல. ரொம்பவே யோசிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம இருக்கிறதுக்கு இல்லைன்னா அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஃபுட் இல்ல. 4th டேலாம் பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல. அவ்வளோ டோட்டலா ட்ரை ஆகி ஒரு பக்கம் வெயில் வருது. அவர்னால அவ்வளவுதான் சர்வைவல் அப்படின்னு வந்து ஒரு மயக்க நிலைக்கே போயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு ஹாலுசினேஷன். என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரியும், அந்த பையன் கூட அவர் விளையாடுற மாதிரியும் திடீர்னு ஒரு ஹாலுசினேஷன் வருது. அந்த ஹாலுசினேஷன் ஃபீல் ஆகி அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா. அந்த குழந்தைய பாக்குற மாதிரியும், அந்த பையன் கூட விளையாடுற மாதிரியும், இது ரியல் லைஃப்ல நடந்த மாதிரியே அவருக்கு ஒரு ஃபீல். அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வருது. அவர் கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவரோட கைய அவரே கட் பண்ணிக்கிறாரு. ஈஸியான விஷயம் கிடையாது. சர்வைவல்காக ஒரு டிட்டர்மினேஷனை கொண்டு வந்து நம்ம எப்படியும் உயிர் பொழைச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவர் கையில இருக்கிற நைஃப்னா சர்ஜிக்கல் நைஃப் எல்லாம் கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த கையை கட் பண்ண முடியாது. ஏன்னா கிளைம்பிங் எல்லாம் போகும்போது நம்ம நார்மலா மேபி ஒரு ரோப்பை கட் பண்ணலாம். அப்படி ஒரு சாதாரண ஒரு நைஃப் தான் நம்ம கிட்ட இருக்கும். பட் அந்த நைஃபை வச்சு சர்வைவல்காக ஒரு டிட்டர்மினேஷனை பொழைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனை கொண்டு வந்து அவரோட ஆர்ம்ஸை இந்த டோட்டலா இந்த இடத்த அவரு கட் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே மெதுவா ராப்லிங் பண்ணி கீழே இறங்கி வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ப்ளீட் ஆயிட்டு இருக்கு கையோட. அப்படியே அவர் நடந்து வந்து கடைசியில ஒரு ஃபேமிலி அந்த இடத்துல ட்ரெக்கிங் பண்றதுக்காக ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்கள கூப்பிட்டு அவ்வளவுதான். அவங்க பார்த்தோன்னே அவர் கம்ப்ளீட்டா அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறாரு. அவங்க உடனே வந்து ஹெல்ப்னு சப்போர்ட் பண்ணி ஹெலிகாப்டர் வர வச்சு உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அவர் கைய வந்து ஆப்ரேட் பண்ணி இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த ஆரோன் ரால்ஸ்டனுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரைட் ஹேண்ட் இருக்காது. இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுறாரு. எப்படி வந்து ஒரு 127 மணி நேரம் 5வது நாள் தான் அவர்னால எஸ்கேப் ஆகி தனியா வந்து எப்படி வந்து அவர் சர்வைவ் ஆனாரு அப்படிங்கறத வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா வந்து 127 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி எடுக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா அவரை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. எப்படி சர்வைவ் ஆனாரு, 4 டேஸ் எப்படி அந்த இடத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற டோட்டல் மூவி. அவரும் அதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ் பண்றாரு. யாரும் தனியா போகாதீங்க, சொல்லிட்டு போங்க. இது 2 தான் நான் பண்ண பெரிய தப்பு. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம மாட்டிட்டோம்னா எப்படி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும், என்ன ஒரு டிட்டர்மினேஷன் நமக்கு வேணும். ஸோ இந்த மூவி பாத்தீங்கன்னா டோட்டலா இவரோட ஸ்டோரியே வந்து ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு பர்சீவரன்ஸ், விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன், நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளான இந்த ஸ்டோரியை பாக்குறாங்க. இதுல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில அவரை ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் போய் பார்த்தாலும் அவரோட அந்த ஆர்ம் வந்து அந்த கல்லிலேயே தான் மாட்டிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்மை எடுத்துட்டு வந்து அதை வந்து அந்த இதை மட்டும் எரிச்சு அந்த சாம்பல் அவர் கையிலேயே கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் வந்து ஸ்டோரி போகுது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம் சொல்லி அவரோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. பட் அதையும் தாண்டி அவர் அவ்வளோ ஹாப்பியா இருக்காரு. அவரு ஹாலுசினேஷன்ல பார்த்த மாதிரியே அவருக்கு ஒரு பையன் பிறக்குறாங்க. சோ வந்து அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இதுல வந்து அவர் அதோட விடல, இன்னமும் ஸ்டில் டில் டேட் வந்து அவர் கிளைம்பிங் பண்றாரு. எத்தனையோ இடத்துக்கு போய் கிளைம்பிங், ஈவன் ஹிமாலயாஸ் கூட வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. இன்னமும் அவர் கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு கை இல்லாம இன்னொரு கையை வச்சு 2 காலை வச்சு. சோ இந்த கிளைம்பிங்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம பிசிக்கல் பெனிஃபிட்ஸ், பிரெயின் பெனிஃபிட்ஸ் கூட இல்லாம ஒரு ரிஸ்க் டேக்கிங் ஒரு எபிலிட்டி நமக்கு வந்து வரும். அது போக இந்த ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதை வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா வந்து இந்த கிளைம்பிங்ல உலகம் ஃபுல்லா பார்க்கப்படுற விஷயம். இது மாதிரி இந்த கிளைம்பிங் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் இருக்கு. பட் மெயினா நான் ஏன் இந்த ஆரோன் ரால்ஸ்டன் பத்தி பேசினேன் அப்படின்னா இவரோட இந்த விடாமுயற்சி. ஏன்னா அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இவர் இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நோ தான் சொல்லணும். பட் இவர் பண்ணியிருக்காரு. சோ அதனால இந்த ஸ்டோரி இன்னைக்கு கிளைம்பிங் பத்தி பேசினதுனால என்னால உங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சதுல ஐ எம் ஹாப்பி. சோ முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா அது நமக்கும் நம்ம லைஃப்லயும் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஃபீல் பண்ணும். ஏன்னா நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம உடைஞ்சு போய் உட்கார்ந்துடுறோம். சோ இப்படி ஒரு மவுண்டெயின்ல, ராக்ல, வெயில்ல
ஒரு குளிர்ல ஒருத்தர் தனியா மாட்டிட்டு 5வது நாள் வந்து அவரு தனியா 6 கிலோமீட்டர் அந்த கையோட வந்து அவர் சர்வே ஆனாரு அப்படின்னா, நம்மலாம் வந்து நமக்கு வர சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து துவண்டு போய் உட்கார்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. அதனாலதான் வந்து நம்ம லைஃப்ல சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் பீப்புள வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு நமக்கு வர பிரச்சனையெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி வந்து நம்ம அந்த மாதிரி பீப்புளை பத்தி பேசுறது. ஸோ இன்னைக்கு கிளைம்பிங் பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்டா பேசல. ரொம்ப டீட்டெயில்டா போயிட்டா அது வந்து ரொம்ப புரியாம போயிடும். ஸோ பேசிக்கான விஷயங்கள், பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ், கிளைம்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஓவராலா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது மூலமா இதை நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா செஷன் இன்னைக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்துக்கும். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு லிசன் பண்ணி கிளைம்பிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, ஸோ எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி மேடம். லைஃப் இஸ் ஏ கேம்ல வந்து நீங்க இப்போ இந்த நம்ம மலை ஏறுதல் இது மாதிரியான விஷயங்கள்ல எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில யார் எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்றத பத்திலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய டாபிக் பார்த்தா லைஃப் இஸ் ஏ கேம். அந்த கேம்ல இருந்து நம்ம லைஃப்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பத்தி தான் இந்த தீமுடைய நோக்கமே. ஸோ நீங்க இந்த கேம்ல இருந்து என்ன சொல்ல வரீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா? லைஃப்ல என்ன சொல்ல வரீங்க? லைஃப் இஸ் எ கேம்னு சொல்லியிருக்க டாபிக்கு நீங்க என்ன கொடுக்க வரீங்க அப்படின்ற தகவலை நான் தெரிஞ்சுக்கலாமா? லைஃப் இஸ் எ கேம் மேம். நான் லாஸ்ட் சொல்லி முடிச்ச மாதிரி என்ன கேமா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, இதை வந்து நம்ம விடவே கூடாது. நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து எப்படி ஸ்போர்ட்ஸ்ல வந்து நெவர் கிவ் அப் வச்சு ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இருக்கு. நான் ஆரோன் ரால்ஸ்டன் பத்தி சொன்ன மாதிரி டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி வச்சிருந்தீங்கன்னா லைஃப்ல எப்பவுமே கீழே போக மாட்டீங்க. எப்பெல்லாம் நீங்க கீழே இறங்குறீங்களோ அப்ப நமக்கு இந்த கிளைம்பிங்ல எப்படி விடாமுயற்சியை நம்ம வச்சு நம்ம மேல வர்றோமோ அது மாதிரி நம்ம லைஃப்லயும் நீங்க விடாமுயற்சி, நெவர் கிவ் அப்ங்கிற ஆட்டிடியூட வச்சிருந்தீங்கன்னா என்னைக்குமே கீழே போக மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துவண்டு போய் உட்காராம இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம எப்படி நம்ம எவ்வளவு தோத்தாலும் திருப்பி திருப்பி அதுக்குள்ள வந்து நம்ம நெக்ஸ்ட் கேம்னு போக ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு போக ஆரம்பிச்சிடணும். எந்த இடத்துலயும் துவண்டு போய் உட்கார்ந்துடாதீங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. பர்சீவரன்ஸ், விடாமுயற்சியை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வந்த மெயின் பாயிண்ட். ஓகே. ஸோ இதையே நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இப்போ நம்ம டாபிக் கொடுத்துருக்குதே லைஃப் இஸ் ஏ கேம். கேமோட நம்ம லைஃப் எங்கே மிங்கிள் ஆகிருக்குன்றதை நம்ம சொல்ல வர்றது தான். ஸோ அதை கன்க்ளூஷன் நீங்கள் கொடுக்க வரணுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் இதை உங்ககிட்ட நான் கேட்டேன். சரிங்களா? அதுக்குதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிய கடைசியா வச்சு உங்களுக்கு டிட்டர்மினேஷன்னா என்ன, பர்சீவரன்ஸ்னா என்ன, அது எப்படி கிளைம்பிங்கோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூட் பண்ணேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபீட்பேக் செஷன் போயிடலாம். மேஜர் நாராயணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். வணக்கம், நற்பொழுது காலை வணக்கம். சிந்தியா மேடம், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு மயில் கூச்சரி ஒரு சம்பவத்தை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நீங்க ஆரன் ரால்ஸ்டன் கிளைம்பிங் போடும்போது எப்பவுமே 3 பாயிண்ட் டெக்னிக் சொல்லுவாங்க. நம்ம 2 கை 2 காலு, அதுல 3 எப்பவுமே ஸ்டேஷனரியா இருக்கணும், 1 தான் மூவ் பண்ணணும். ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய டெக்னிக்கல் கேரபினர் சொன்னீங்க, அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட் பத்தி சொன்னீங்க, அப்புறம் என்னெல்லாம் ஃபேமஸ் டெஸ்டினேஷன் சொன்னீங்க. பார்க்க நம்மளும் இதுல ஒரு இன்வால்வ் ஆகணுமேன்றது. நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. குன்னூர்ல இருக்குங்க. குன்னூர்ல மட்டும் தான் இருக்குது, வேற எங்கேயும். நான் HMIல நான் மெம்பரா இருந்திருக்கேன், ஹிமாலயன் மவுண்டனிங் இன்ஸ்டிடியூட் சொல்லிட்டு டார்ஜிலிங்ல. அங்க நான் பண்ணிருக்கேன். அங்க ரொம்ப நாள் நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். குல்மர்க்ல இருக்கல அங்க பாஸ் சொல்லுவாங்க, ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூல், அதுலயும் நான் கோர்ஸ் பண்ணிருக்கேன். நான் மவுண்டனிங் வந்தோடனே நான் இன்னைக்கு கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டேன். நான் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வணக்கம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா அழகா முடிச்சிங்க. இப்போ சுமதி மேடம் கேட்ட மாதிரி கரெக்ட், டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ் ரெண்டு தான் 2 ஹால்மார்க்ஸ் ஆஃப் மவுண்டனியரிங். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நீங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், எட்மண்ட் ஹில்லர் கிட்ட கேட்டாங்களாம், ஏன் கிளைம் பண்றீங்க சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமா சொன்னாரு. பிகாஸ் இட் இஸ் தேர் சொன்னாராம்.
அந்த மவுண்டன் ஏன் நீங்க கான்கர் பண்ண உங்களுக்கு ஆசை வந்ததுன்னு கேட்டா பிகாஸ் இட் தேர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு ஈஸியா ஓகே. ஸோ ஆஸ் அ மவுண்டன் யூ கான் க்ரோ பட் ஆஸ் அ மேன் ஐ கேன் ஆல்வேஸ் க்ரோன்னு சொன்னார் அவர். ஏன்னா ஒரு முறை தோத்துடுறாரு, ஏற முடியல, பக்கத்துல போகும்போது டாகல் ரோப் அறுந்துருது, ஐசாக்ஸ் அதுவும் உடஞ்சி போச்சு, ஹி ரன்ஸ் அவுட் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ திரும்புறாரு, வேற வழி இல்லை, திரும்பி தான் ஆகணும். திரும்பிட்டு மவுண்டனை பார்த்து சொல்றாரு, ஆஸ் அ மவுண்டன் யூ கேனாட் க்ரோ பட் ஆஸ் அ மேன் ஐ கேன் ஆல்வேஸ் க்ரோன்னு ஒரு சபதம் பண்றாரு. அடுத்த வருஷம் வந்துட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றுறாரு. மவுண்டனிங் பத்தி இவ்வளவு ரொம்ப அற்புதமான விஷயங்களை இந்த ஒரு 20-25 நிமிஷத்துல ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார். பிரபாகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். மேடம், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான செஷன் மேடம். நீங்க வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷனை இவ்வளோ தூரம் ஹோம்ஒர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மென்டலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்தா அவங்களோட இது மென்டல் எபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னீங்களே, அது வந்து அரிய தகவல். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு தகவல். அது ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, ஒரு இன்டரப்ட் பண்றேன். நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி குன்னூர்ல நாங்க வந்து நால்ஸ்ன்னு ஒரு இது இருக்கு. நாங்க வந்து இந்த மாதிரி மென்டலி சேலஞ்சு பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்கறதே நிறைய பேருக்கு தெரியாது. நாங்க நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்றோம். பட் இது நிறைய பேருக்கு போய் சேர்றதே கிடையாது. தெரிஞ்சவங்க மட்டும்தான் வர்றாங்க. ஸோ என்னால இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டி இருக்கு, ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோ. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ. அது ரொம்பவே பெரிய தகவல் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேம். அதுல நீங்க நிறைய விஷயத்த வந்து சொன்னது, என்ன மாதிரி வந்து ஹெல்த் பெனிஃபிட் எல்லாமே வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மேடம். ஆக்சுவலா இதனால வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து வராங்க, இதை வந்து ஃபுல் டைம் ஒர்க்காவோ இல்லை ஃபுல் டைமாவோ ஒரு சர்டிஃபைடு பர்சனாவோ ஆறாங்கன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் சைடோ இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட் ஏதாவது இருக்குங்களா மேடம்? இல்ல சார், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கிளைம்பிங் வந்து அவ்வளவு பெரிய பெனிஃபிஷியலா பார்க்கல. பியூர்லி வந்து இன்ட்ரெஸ்ட்ல தான் இப்ப இருக்க பசங்க வந்து நிறைய பேர் ஃபுல் டைமாவே பண்ணிட்டு இருக்காங்க. குன்னூர்ல பண்றவங்களாகட்டும், கோயம்புத்தூர்ல சில வால் கிளைம்பிங்லாம் இருக்கு. ஸோ பியூர்லி வந்து இன்ட்ரெஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த நால்ஸ் அப்படிங்கிற எங்களோட கம்யூனிட்டி மட்டும்தான், ஒரு பெரிய குரூப் மட்டும்தான் இந்த அட்வென்ச்சரஸ்ல அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ நாங்க குன்னூர்லயும் பண்றோம், கோயம்புத்தூர்ல ஸ்கூல்ஸ்ல போய் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எங்க ஸ்கூல்லயும் வந்து வால் கிளைம்பிங் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இன்னும் நம்ம இந்தியால வந்து அவ்வளவா ப்ரமோட் பண்ணாததுனால, அதனோட பெனிஃபிட் யாரையும் போய் சேராததுனால இன்னும் அவ்வளவு கிளைம்பிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஃபுல் கிளைம்பிங் ஆக்டிவிட்டியில இருந்தா நம்மளோட கெரியர் growth எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வைஸ் அவ்வளவா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பார்ட் டைமா பண்ணிக்கலாம், மார்னிங் பண்ணிக்கலாம், ஈவினிங் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு அட்வென்ச்சரா மட்டும் பண்றது அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னால ஃபுல் டைமா அதை பண்ண முடியல. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அதுல போய் பில்லேயிங் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் அவங்களுக்கு பண்ணுவேன். பட் ஃபுல் டைமா கண்டிப்பா என்னாலையும் பண்ண முடியாது. அது அவ்வளவு பெனிஃபிஷியல் கிடையாது ஃபினான்ஷியல் வைஸ். ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். நல்லா இருந்தது மேடம். நீங்க இன்னும் நல்லா மென்மேலும் வளர, உங்களை நீங்க சொன்னீங்கல்ல இன்னும் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் கொண்டு போறான்னு, அது மாதிரி கொண்டு போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். சிவபாலன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. இந்த மாச டாபிக் வந்து லைஃப் இஸ் கேம் அப்படிங்கிற அந்த டாபிக் இன்னைக்கு என்னமோ வந்து ஒரு கரெக்டான ஒரு பர்சனுக்கு கிடைச்சி கரெக்டான ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இந்த மேடம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளைம்பிங்கிறதே எனக்கு வந்து அப்படி ஏதோ சினிமாவிலையும் சிச்சத்த நேரத்தை யூடியூப்லயும் பார்த்த ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெண்டாவது கடைசியா மேடம் சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி வந்து வேற லெவல். இது வந்து சான்ஸே கிடையாது. அவங்க சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் ஓடுற மாதிரி இருந்துச்சு. பட் எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. நம்ம சாதாரணமா ஒரு 2 வேளை சாப்பிடணும்னா கூட நம்ம டயர்ட் ஆயிடுவோம். பட் ஒரு பர்சன் வந்து ஒரு 5 டேஸா அதை மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தன்னை கையை வந்து தானாவே கட் பண்ணி அதுக்கப்புறம் வாக் பண்ணிருக்காருன்னு இன்னைக்கு புது இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஸ்டோரியில வந்து எல்லா விஷயமும் கிடைச்சிச்சு. ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருச்சு, ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, வாட்டர் இட் பி நிறைய விஷயங்கள் அதுல கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டார்டிங்ல சொன்ன நம்ம மேஜர் நாராயண் சார்ல இருந்து சொன்ன பிரபாகரன் சார் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேடம் சூப்பரா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. மேடம் வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம் உங்களோட ப்ரோக்ராம்.
இன்னும் இந்த நிகழ்ச்சியை வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போனீங்கன்னா எல்லாருமே இதை பயன்படலாம். அது மூலம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் மேடம். நன்றி மேடம். வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க வளர வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. ராமநாதன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணலாம். ஓகே, அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்று சிந்தியா தம்பித்துறை அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக 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 வித்தியாசமான தலைப்பு. லைஃப் இஸ் எ கேம் என்ற தலைப்புல மவுண்டனியரிங், அதாவது மவுண்டன் கிளைம்பிங் அப்படிங்கிற தலைப்புல அவங்க வந்து ஒரு அருமையான அட்வென்ச்சரை, அந்த கேமை அப்படியே வாழ்க்கையோட லிங்க் பண்ணி சொன்ன விதம் மிக மிக அருமை. டிட்டர்மினேஷன் என்று சொல்லக்கூடிய மன உறுதி, பர்சிவரன்ஸ் என்று சொல்லக்கூடிய விடாமுயற்சி, இரண்டும் இருந்தால் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டி மேலும் மேலும் நம்மால் முன்னேற முடியும் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு மிக அருமையாக ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஆகிய ஒரு கேமையும் அதை ஒட்டிய தன்னுடைய அனுபவங்களையும் ஒரு அருமையான கதையையும் சொல்லி ஒரு அருமையான பயிற்சி வகுப்பை எடுத்திருக்கிறார். ஸோ மிக அருமையான பயிற்சி வகுப்பு. எனக்கு என்னுடைய சில அனுபவங்களையும் அவர் தூண்டி விட்டு விட்டார். ஏன்னா நான் வந்து மவுண்டனியரிங்லாம் பண்ணது கிடையாது, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிற ஒரு இயக்கம் எனக்கு இப்போ இருக்கு எனக்கு. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த காலத்துல சின்ன வயசுல 25 வயசுல ப்ரொஃபஷனலா பண்ணாம நாங்க வந்து தென்காசியில என்ன பண்ணுவோம்னா, அங்கேருந்து நாங்க குத்தால மலையில ஏறும்பொழுது செண்பகாதேவி வரைக்கும் ஒரு மாதிரியா மலை பாறையா தாண்டி போயிருவோம். செண்பகாதில இருந்து தேனருவி ஃபர்தரா தாண்டி 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 போவோம். தேனருவிலையும் நான் ஃபர்தரா போயிருக்கேன். அந்த ஏஜ் ஆஃப் 26 வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தேனருவியும் தாண்டி மலை மேல ஏறி அந்த மலையோட உச்சிக்கு போய் அந்த பக்கம் கேரளா சைடு பாலருவின்னு சொல்லி ஒரு அருவி விழுத பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணது கிடையாது. ஆனா இவங்க சொல்றதை பார்க்கும்போது ப்ரொஃபஷனலா பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இன்னும் எவ்வளவு நம்ம போயிருப்போம், வாழ்க்கையில போயிருக்கலாங்கிற எண்ணம் வருது. அது மாதிரி நான் டார்ஜிலிங் போன போது ஹிமாலயன் மவுண்டனியரிங் இன்ஸ்டியூட் மேஜர் நாராயணன் சொன்ன மாதிரி அங்க நான் போயிருக்கேன். அது ரொம்ப அழகா இருக்கும். அங்க டென்சிங் நார்கேயோட ஒரு பிக்சர் இருக்கும். அங்க மே யூ ஸ்கேல் ஃப்ரம் பீக் டு பீக்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கொட்டேஷன் இருக்கும். அது கடையில் நாங்களாம் அந்த சிலை கடையில நானும் என்னுடைய ஃபேமிலிஸும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதான் ஞாபகம் இருக்கு. இதான் மவுண்டனியரிங் பத்தி என்னுடைய அனுபவங்கள். மிக அருமையான ஒரு ப்ரோக்ராம். அதுவும் அந்த 127 ஹவர்ஸ் நான் சொன்னக்கூடிய அந்த ஆரன் அந்த ஹீரோவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி மாதிரி படங்கள்லாம் ஒரு மாதிரி பார்த்து காப்பி அடிச்சுதான் அந்த கமலஹாசன் வந்து மகாநதியில கடைசி சீனை போட்டாருங்கிறது இப்ப தெரியுது எனக்கு. ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் படங்கள்லாம் பாக்குறாங்க. ஆல் அவர் சினி ஆக்டர்ஸ் ஆர் சீயிங் மெனி மூவிஸ் அண்ட் தே டேக் சம்திங் ஃப்ரம் திஸ் நினைக்கிறேன். அதுல கடைசி சீன்ல என்ன வரும்னா, மகாநதியில அந்த வில்லனை கொல்றதுக்காக தன்னோட கையை வெட்டி அந்த வில்லனை கொல்லுவாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் வேற மாதிரியே நெகட்டிவா போச்சு. ஒரு ஆளை கொல்றதுக்காக பண்றாரு, இது வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன் கையை வெட்டிக்கிறார் அந்த மாதிரி கட்டுறது. ஸோ அது அந்த க்ளூ வந்து அவர் அதுல இருந்து எடுத்துக்கான்னு தெரியுது எனக்கு. நல்ல அருமையான ஒரு கதை, எல்லோருக்கும் ஒரு ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கதை. அதை வச்சு சொல்லி அழகா முடிச்சிருக்காரு. நல்ல அருமையான ஒரு பயிற்சி. ரொம்ப எக்ஸலன்ட் ஹோம்ஒர்க் டன் பை சிந்தியா அண்ட் ஆல்சோ வெரி குட் நரேஷன் and well presented. Hearty congratulations to you, Cynthia Thambidhurai madam. And you are a young trainer with a lot of potentials and also that passion to grow further. So definitely நீங்க மேலும் மேலும் வளர்ந்து நல்ல பீக்கை, எப்படி ஒரு மவுண்டனியரிங்ல வந்து ஒரு மவுண்டன் கிளைம்பிங்ல பீக்கை தொடுவோமோ, சிகரத்தை தொடுவோமோ, அதுபோல் நீங்கள் பல சிகரங்களை தொடுவீர்கள், தொட முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன் இருக்கு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு டே. நல்லா பண்ணீங்க சார். தேங்க்யூ. மே யூ ஸ்கேல் ஃப்ரம் பீக் டு பீக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். மோகன ஹரிஷ், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஸோ எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு மேடம் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முதல்ல டாபிக்ஸ்க்கே ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு டாபிக், அதுவும் ஒவ்வொரு ட்ரெயினர்ஸோட அந்த மார்னிங் வைப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். இன்னைக்கு ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஆண்டர்ப்ரனராகவும் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும். ஸோ அதில் என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், லிசன் பண்ணியிருக்கோம்,
அப்படின்னு சொல்லி அதை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் கண்டிப்பாக போவோம் அப்படின்றது எல்லோருடைய நம்பிக்கை. அதுதான், ஏன்னா அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் என்னென்ன போர்ஸ் அண்ட் கான்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த களத்தை உருவாக்குன அனைத்து மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் ஃப்ரம் மை சைட். என்ன அப்படின்னா, எல்லா ட்ரெயினர்ஸ் இருக்கீங்க, உங்களை இன்னும் அடுத்து மெருகேற்றுறதுக்காக இன்னொரு களமும் இருக்கிறது, டெல்டா ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டெய்லியும் சாயங்காலம் 8:30 மணிக்கு. ஸோ அங்கே உங்களை வெல்கம் பண்ணுறேன் அஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் டெல்டா ஆண்டர்பிரினர்ஸ். we welcome you on behalf of Delta Entrepreneurs as well as signing off on behalf of Auditor Monaris Associate. Thank you so much. Thank you so much. All the best, madam. Thank you. தேங்க்யூ சார். ஸோ இறுதியான கன்க்ளூஷன் நம்ம வந்துச்சு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வை எடுத்து அதை சரியான முறையில் கன்க்ளூஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஒரு பயிற்சி தளத்தில் நம்ம தொடர்ந்து பயிற்சியாளரை தொடர்ந்து கலந்துக்கணும். அப்போதான் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். பாருங்க, நீங்கள் ஏவி ராமநாதன் சார்ல எவ்வளோ ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்காரு. இப்போ அதுலேருந்து எவ்வளோ ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்க முடியும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்களும் தொடர்ந்து பயிற்சியாளராக இதில் வரணும். ஏன்னா ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இதுதான் நற்புலரி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நேரம் இருக்காது, அது வேற விஷயம். பட் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம ஏதாவது இன்னைக்கு கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வராங்க. எல்லாருமே ட்ரைனர்ஸ் கிடையாது, பட் ஆனால் இருந்தாலும் ட்ரைனர்ஸ் இல்லாதவங்களும் வராங்க. காரணம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்க பயிற்சியாளர், நம்ம ஏன் அதை லேர்ன் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வராங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு நற்புலரி இருந்து சொல்லக்கூடிய ஒரு லேர்னிங்னு சொன்ன போனால், தொடர்ந்து பயிற்சியாளராக வாங்க. ஏதாவது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுக்கு 4 பேர் கை தட்டுறாங்க, நம்மளும் 4 பேர் கை தட்டினா தானே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த செஷனை க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் நற்பொழி தளத்தில் பயணிப்பதை பற்றி உங்களுடைய சிறிய கருத்துக்களை கூறி முடித்துக் கொள்ளலாம் மேடம். ஆக்சுவலி சொல்லலாமான்னு தெரியல. நான் இன்னொரு கம்யூனிட்டியில இருக்கேன். ஸோ மார்னிங் 4:30 6:30 வரைக்கும் எங்களுக்கு டெய்லி மார்னிங் செஷன்ஸ் இருக்கும். அந்த ரீசன்னால தான் என்னால் டெய்லி வர முடியல. பட் எனக்கு இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நான் கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால நான் எவ்ரி மந்த் அந்த ஒன் டே நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் இங்க வரேன். ஸோ என்னால் என்னைக்கெல்லாம் முடியுதோ கண்டிப்பா நான் இங்க ஒரு பார்ட்டிசிபேட் பண்றேன். ஓகே மேம். ஸோ உங்களால் வேற ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுதா, நீங்கள் வர முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த தளம் எப்படி உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தளமாக இருக்கா இது? கண்டிப்பா. ஆப்வியஸ்லி எனக்கு ஆக்சுவலி இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலயுமே கிடைக்காது. ஒரு செஷன் பண்ணி அதுல நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு கன்வே பண்ணி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் எதுலயுமே கிடைக்காது. அதனாலதான் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேஷனா எடுத்துட்டு என்னால இவ்வளவு தூரம் இதுல டிராவல் பண்ண முடியுது. ஸோ ஒரு 1/2 an hour செஷன் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷம் ஒரு மோட்டிவேஷனல் டாக் கொடுத்தா கூட எனக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா 100% நற்புலரிங்கிறது என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு இருக்கேன்னு நான் நம்புறேன். நன்றி மேடம். எப்படி உங்களுக்கு ஒரு நற்புலரி தளம் கிடைச்சதோ அதே மாதிரி உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு இப்படி ஒரு தளம் கண்டிப்பா தேவைப்படும். நீங்க வர முடியல, சூழ்நிலை என்னன்றதை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்க நண்பர்களுக்கு இப்படி ஒரு தளம் இருக்கிறதே தெரியவே தெரியாது. இப்ப சொன்னாங்க இல்லையா, நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லும்போது சிவபாலன் சார் கூட சொன்னாரு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது எங்களுக்கு தெரியாது, இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டார். ஸோ நற்புலரி அப்படின்னு ஒரு தளம் இருக்கு, நமக்கு இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்குதுன்னு தெரியாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்களுக்கு தங்களால் முடிந்தால் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க. தாங்கள் வருவது சிரமமாக இருந்தாலும் அவர்கள் வருவது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பை கொடுங்க. இது நம்மளுடைய தளம், பயிற்சியாளர்களுக்கான தளம். இந்த தளத்தை நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
காலையில் எழுந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் எழுந்துக்கிறதே இல்லை. அவங்களுக்கு இது போல் ஒரு தளத்துக்கு போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கும் அந்த எழுந்துக்கிற பழக்கம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டூடெண்ட்டுங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. அந்த ஸ்டூடெண்ட்டு கொண்டு வர பேரண்ட்ஸை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இந்த தளத்தில் அதிக வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவருக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். நல்ல விஷயங்களை பண்ணதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றதை சொல்லி இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறி, சிந்தியா மேடம் அவர்களும் சரியான பயிற்சி எடுத்து நமக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்டோரி சொன்ன அவங்களுக்கு ஒரு நன்றியும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.